back to Carnatic Music Idol USA Season 3. And we are still watching the San Jose preliminary rounds. நல்ல யூனிஃபார்ம் ஓஹோன்னு வந்திருக்குல்ல, அமக்கலமாக இருக்கு. சரி, அப்போது அந்த ஸ்ரீ மகாகணபதி இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்வர சாகித்யம் வருமே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவேன்? சிட்டஸ்வரம் சொல்லுவேல? சரி, எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, அதை பாடுங்க. ஜனுதனி சரி மதகணம் மாகமதனத பாபமதிமித மபனித திமிதக பனி சரி குகுந்தரி மபனித கிடஜம் ரிகமத திமிதரி நிசரி ச குகுந்தரி பனி பததிமிதரி ரிகமரி ச ஜம் தரித சானி பமத திங்கினத ஸ்ரீ மகாகணபதி ரவது மாம் சித்தி விநாயகோ மாதங்க முக ஸ்ரீ மகாகணபதி ரவது தேங்க்யூ. கணபதி ஸ்துதி பண்ணியாச்சு. இப்போ நேர எங்கே போகிறோம்? கோவூர். என்ன கீர்த்தனம்? கோரி சேவிம் பெறாரு. இந்த குரூப் சிங்கிங்க்குன்னு தியாகராஜ சுவாமி சில கீர்த்தனங்கள்லாம் போட்டிருக்காரு. அதில் இது ஒரு முக்கியமான கீர்த்தனம். பாடலாமா? கோரி சேவிம் பெறாரு கோரி சேவிம் பெறாரு கோரி சேவிம் பெறாரு கோரி சேவிம் பெறாரு கோரி சேவிம் பெறாரு. சரணத்துக்கு போகலாமா? சுருளு சுருளு சுறுசுறுப்புல சுறுசுறுப்பாக பாடுங்க. சுருளு வேஹி வெண்ணே பங்காரு அப்படி கேட்கணும் போல இருக்குது. என்ன ஆகிடுறது தெரியுமா? இந்த ஒவ்வொரு ஆவர்த்தனம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் மூச்சு எடுத்துக்கிறேன் இல்லையா, அதில் அப்படியே தள்ளுறதுக்கு. ஸோ இட் கெட்ஸ் ஸ்லோட் டவுன். அப்படி இல்லாமல் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும், மெட்ரோனோம் மாதிரி. ஓகே, தாக்க திம் 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 பங்காரு விருல பூஜின் ஜகா சுருளு வெய்வன்னே பங்காரு விருல பூஜின் ஜகா சுருளு வெய்வன்னே பங்காரு விருல பூஜின் ஜகா பூசுருளு சனகாதி மோனி பருளு நூது பகா பூசுருளு சனகாதி மோனி பருளு நூது பகா சிருளி துனனி கொலுவையுண்டே ஸ்ரீ
கருணி கோரி பராரே கோரி பலே 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 ஓஹோன்னு ஆயிடுது. ஆஹா உங்கள் குரூப் ரொம்ப நல்ல ஹார்மோனியோட பாடினீங்க. ஹார்மோனியஸாக பாடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நோட்லாம் வந்து அப்படியே அந்த ஹார்மோனியஸாக இருந்தது. அதனால உங்களுக்கு வந்து பிரியா குரூப்னு வச்சுடலாம். பிரியமாக பாடிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன சஜஷன் மாத்திரம், அவர் ஏன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாட சொன்னார் அப்படின்னா, குரூப்பாக பாடிச்ச கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு பிரிஸ்க் பேஸ்ட்டாக இருந்ததுன்னா எஃபெக்ட் வந்து இன்னும் எலக்ட்ரிஃபைங்காக இருக்கும். இவ்வளோ நன்னா இருக்குச்ச அது இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரிஃபைங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஸோ ஜஸ்ட் தட்ஸ் அ ஸ்மால் சஜஷன். வண்டர்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். This is a good, it wasn't our first experience performing together as a group, but it was our first experience like having feedback right after we sang with great judges, and we're going to prepare well for the finals. Finally, it's time for results. இன்னைக்கு நம்ம கர்நாடிக் ஐடல் யூஎஸ் சீசன் 3 எப்படி இருந்தது அப்படின்னா வளன்னு சொல்லாமல் வளமாக சொல்லலான்னு பார்க்குறேன். அதாவது ஜூனியரா சீனியரா குரூப்பா, பக்தியா ரக்தியா சௌக்கியமா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எப்பயுமே சீனியரை மதிக்கணும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ அதனால் சீனியர் பாடினவர் யார்? கணேஷ் ராமன். ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். கர்நாடிக் மியூசிக் ஒரு பேஷன். அதனால் வந்து என்ன டிப்ஸ் இருந்தாலும் அதை வந்து இம்பைம் பண்ணி அதை வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என்னோடய குரு வந்து டிப்ஸ் சொல்லி கொடுத்தது வந்து ராக பாவத்தோடு பாடணும், அப்புறம் பாடும்போது கான்ஃபிடென்ஸோடு பாடணும். ஸோ அதை வந்து ஓரளவுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு சுஸ்வரமான சாரீரம், ஒரு பவர்ஃபுல் எக்ஸிக்யூஷன், அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது, சொஃபிஸ்டிகேஷன் இருக்குது உன்னோட மியூசிக்கில். அந்த நிரவல் பாடும்பொழுது நாங்கள் 2 பேரும் என்ன ஃபீல் பண்ணோன்னா, அந்த தேவி சக்தி பீஜோத்பவ மாத்திருக்கான சரீரிணி, அந்த முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கொடுத்துடணும். ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த சாகித்யத்தில் தோஞ்சு இருக்கும்போது உன்னோட கல்யாணியை அதில் தோச்சு கொடுக்கணும். ஓகேவா? அப்படி ஒரு வித்யா இருக்குது. வித்தைங்கிறத வித்யான்னு சொல்கிறேன். அப்படி ஒரு வித்தை இருக்குது. அதை நீ நிச்சயமாக தெரிஞ்சுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன அந்த மாதிரி பண்ணுறியா, இல்லை ஒரு வருஷம் எடுத்துட்டு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறியா அப்படின்னு உன்னை கேள்வியெல்லாம் கேட்டு சிரமப்படுத்தாமல் நேராக எங்களோட அழிச்சுன்னு போகிறோம் சிகாகோக்கு. ஒன்று ஒரு 6 பேரை கூப்பிட்டு அவளுடைய அணிவகுப்பு அங்கே நடக்கும். அவளை பற்றியான அசஸ்மெண்ட்டு கொஞ்சம் சொல்லி எல்லாம் பண்ணலான்ட்டு. அகஸ்தியா ஸ்ரீதரன். Agastya really enjoys this music. சரண்யா இளங்கோவன். சஹானா பிரசன்னா. I thought they could ask more questions because they didn't ask me to my full capability. சிந்துஜா வைத்தியநாதன். I was really tense before, but the judges relieved me of that tense. I don't think that I'll get selected today, but I will definitely come back next year and try again because I loved the experience. Shreyas.
ஸ்ரீனிவாசன். சந்தோஷ் சிவகுமார். Thought I performed well, but I could have done a little better. Just opened up a little more. I think I have a chance at going to the finals because I think I did pretty well, but then there are also other good singers in the crowd, so we'll see. ஸ்ரேயஸ் ஸ்ரீனிவாசன். நீ வேஷ்டி கட்டின்னு வந்தியா இல்லை இப்போ தான் வேஷ்டி கட்டின்னு வந்தியா? பாடும்போதே கட்டின்னு இருந்தியா? அதை கவனிக்கலை. பரவாயில்ல. பட்டு கத்திரிச்சாப்பில் இருந்தது, ஆனால் பட்டு போல் இருந்தது. அப்படி சொல்லலாம், எது கத்திரிக்கணும், பட்டு போல் இருந்தது. ஓகே, ஸோ அதனால் இப்போது நீ வந்து உன்னோட மெடலை வாங்கிக்கோ. மெடல் வந்து வாங்கிக்கோ. யூ ஆர் செலக்டட் ஃபார் ஃபைனல்ஸ். ஆமாம், சிகாகோ. அகஸ்தியா ஸ்ரீதரன். அகஸ்தியானோடனே யாரோ ஒரு பொண்ணுன்னு நினச்சுட்டேன் நான் வந்தோடனே, பேரை பார்த்தோன்னே. அப்புறம் வந்து அகஸ்தியர் தான் வந்திருக்கார். அகஸ்தியரே வந்த மாதிரி தான் நீ பாடின. ஹம்சத்வனி, உன்னோட வாய்ஸ்லேருந்து வர ஒவ்வொரு டோனும் நிஜமாகவே அது ஹிம்சத்வனி இல்லை, ஹம்சத்வனி. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ஸோ இவ்வளோ நன்னா பாடின அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய அகஸ்தியா ஸ்ரீதரனை, யூ வில் பி தி ஸ்டார் கிட் ஆஃப் தி பே ஏரியா. இந்த வாட்டி வந்து உன்னை ஃபைனல்ஸ்க்கு கூட்டின்னு போக முடியல, பட் உன்னோட பாட்டில் நாங்கள்லாம் வந்து ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி ரொம்ப ஹாப்பியாக உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறோம். சிந்துஜா வைத்தியநாதன். ஹம்சத்வனி இல்லை, நல்ல வாய்ஸ், உனக்கு எக்ஸூபரன்ஸும் இருக்குது, என்தூசியாசமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் இன்னும் வந்து அந்த கமக்க சுத்தம், இன்னும் நம்ம கம்ஃபர்டபுளாக பாடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கேட்கணும். அதுக்கு ஒரு 1 year கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிடு. இந்த ஒரு வாட்டி நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிடு, சரியா? 1 year உனக்கு டைம் கொடுத்துருக்கோம். வெரி குட். சஹானா பிரசன்னா. வராளி காவாவா, அக்கு வேறு ஆணி வேறையாக பிரிச்சுட்டேன். அதனால தான் உனக்கு கான்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன், வான்னா என்னன்னு கேட்கல இல்லையா? 2 தடவை வா வான்னு இருக்குது. உன்னை வந்து மற்ற ஊரில் இருக்கிறவாளோட, உனக்கு சமமாக இருக்கிறவாளோட உன்னை மோத விட்டு வேடிக்கை பார்க்கணுன்னு ஒரு ஆசை எங்களுக்கு. அதனால சிகாகோ அழிச்சுன்னு போகிறோம். அதனால் உன்னை வா வான்னு சிகாகோ வரவேற்கிறது. வா வாங்குகிறோம். இப்போ அடுத்தது சந்தோஷத்தோடைய சந்தோஷ கூப்பிடும். பலே சந்தோஷ் சிவகுமார். பாப்பா சக்கனி ராஜமார்க்கமாக பாடினப்பா. ஓகே, கரகர பிரியால். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நீங்கள் ஸ்வரம் பாட்டுக்கு அப்படியே சரளி, அப்படியே சரமாக விட்டுட்டே இருந்த ஸ்வரத்தை. அப்படி நடுவில் நாங்கள் ஒரு கையை வச்சு நான் என்ன பண்ணுவோம், ததியும் கணத்தோம் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வந்தது இல்லையா? ஒரு கன்சல்டேஷன் வந்தது. அப்போ நீ என்ன பண்ணுறேங்கிறது தான் உன்னோட மனோதர்மத்தை காட்டும். ஏன்னா நிறைய பேர் கற்பனா ஸ்வரத்தையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறா. அழகான அபிப்பிராயங்கள்லாம் கொடுத்து எங்கள் மனசை சந்தோஷப்படுத்திட்ட நீ. சசிகரன் மனசும் சந்தோஷப்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஒன்று சிகாகோக்கு அழைச்சிட்டு போகிறோம், ஃபைனல்ஸுக்கு. ஆமாம். அச்சுத் ஸ்ரீனிவாசன், மேகனா கிரண், சஞ்சனா இளங்கோவன், அதிதி சுரேஷ், கௌஷிக் ஹரிஹரன். I was really nervous. One good thing is that you learn a lot of things in this, and plus you know that you can do it, so you can show your talent in this. I think I did Thodi the best today, and I think I did the Kalpanaswaram stores. அச்சுத் ஸ்ரீனிவாசன் முன்னாடி வா. என்ன பாடினாய்? நாசிகா பூஷணி, நாசாமணி, ஸ்ரீரமா சரஸ்வதி. எப்படி பாடினார்? மணியாக பாடினார். ஓ, மணியாக இருந்தது ஒவ்வொரு சங்கதியும். ஓஹோ, பலே அதுதான் சந்தோஷம். அப்படி ஒரு நல்லபடியாக காதில் விழுந்தது. ஸ்ரீ ரமா. ரமானா யார்? நானே சொல்லிவிடுறேன். ரமானா லக்ஷ்மி, சரஸ்வதி, 2 பேரையும் கூப்பிட்டுட்டேன். 2 பேருமே உனக்கு அனுகூலமாக இருக்கா? சரஸ்வதி கட்டாட்சமும் இருக்குது, இப்போ லக்ஷ்மி கட்டாட்சமும் வரப்போகிறது. சிகாகோக்கு நீ வரப்போகிற எங்களோட.
Meghna, Kiran, you have a very nice voice, which I already told you. That is your strongest point. But to make, when God gives you a gift, you have to make the best use of that gift. So what is your responsibility is, you have to practice every day. If you do that, you got a very good chance of becoming a great singer. So work towards that. Till then, we'll give you 1 year time. So you will be a star here, you will become a star soon. Okay? So please come back and better luck next time. Thank you very much. அதித்தி சுரேஷ். உங்கள் 2 பேரை தனியாக கூப்பிட்றதுக்கு பதிலாக 2 பேரும் சேர்த்து கூப்பிட்டுறோம். சரியா? 2 பேரும் முன்னாடி வந்துடும். அதித்தி, முதல்ல ஏன் ஸ்ருதி ஏன் இவ்வளோ கம்மியாக வச்சுக்கிற? கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஒரு அரைக்கட்டை ஏற்ற முடியாதா? நல்ல ஞானம் இருக்கிற பொண்ணு ஏன் இவ்வளோ கம்மியாக ஸ்ருதி வச்சுட்டு இருக்கா? அப்புறம் நினச்சோம் மேபி நீ நிறைய பாடி ஸ்ட்ரெயின் ஆகி அதனால கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ருதி இறக்கிருக்கியோ, அதனால தான் கேட்டோம். இனிமேல் வந்து கொஞ்சம் ஒரு அரைக்கட்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண. கௌஷிக், என்ன பண்ணின? அம்பவாணி பாடினேன். கீரவாணி பாடினா அப்படி அம்பு விட்ட மாதிரி. அம்பு விட்ட மாதிரி இருக்கணும். கரெக்டு. சம்பராரி எல்லாம் கேட்டது. பரவீணா பாணி வரைக்கும் போனேன். அந்த கமகங்கள்லாம் வர இடத்துல ஏன் கொஞ்சம் அந்த கமகத்தெல்லாம் ஆனர் பண்ணி பாடலாமே? பாடலாமா வேண்டாமா? பாடலாமா கூடாதா? பாடணுமோ இல்லையோ? ஏன் இப்படி சொல்லிகிட்டே இருக்கோம்னா, உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு புரியல. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்லிடுறேன். ஆமாம், ஒருத்தரை தான் கூட்டின்னு போக முடியும். இங்கே பாரு, ஒரு மெடல் தான் இருக்குது இல்லை? யாராவது ஒருத்தரை தான் நாங்கள் கூட்டின்னு போக முடியும். என்ன பண்ணுறது? ஆனால் 2 பேருக்கும் பொட்டென்ஷியல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கௌஷிக் ஐஷன் போலான் இருக்கேன். அப்படியா? எது கரெக்டாக எப்படி நான் யாரை ஐஷன் போலான்னு சொன்னால் அதுக்கு மாறா நீங்கள் சொல்கிறீங்களே. தப்புண்ணா. நம்ம இவ்வளோ நேரம் நம்ம 2 பேருமே வந்து ஒரே கருத்தாக கரெக்டாக சொல்லிட்டு போயின்னு வந்துருக்கோம். இதில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் வருதே, என்ன பண்ணுறது? வந்துருத்தே. அவளுக்கு ஏன் மாற்றம் வேண்டாம்? வேண்டாம். 2 பேரையும் சிகாகோ போகிறோம், அவ்வளோதான். Group 3, Ananda Natana Group, come first. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நல்ல சிங்கர்னைஸ்டாக இருந்தது, நல்ல ஸ்ருதியில் சேர்ந்தது. பட் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம்னா, ஏதோ ஒரு பஞ்ச் மிஸ்ஸிங்காக இருந்தது. அதே மாதிரி 4 பேர் பாடிச்ச சில இடத்த வந்து, அப்போ சிட்டு சுரலாம் பாடுறோன்னா 2 பேர் ஒன்று டெவலப் பண்ணுறது, இன்னொரு 2 பேர் அடுத்த. ஸோ அதெல்லாம் பண்ணால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கோ, நெக்ஸ்ட் வீக்கு ஃபைனல்ஸுக்கு சிகாகோக்கு வந்துடுறீங்க. யூ ஆர் செலக்டட். குரூப் 1 என்ன பேர் வச்சோம்? சஹானா. சுஸ்வரா குரூப். இந்த குரூப்பை ஏன் இப்போ கூப்பிட்றோன்னா, இருக்கிறதுக்குள்ளேயே குட்டீஸாக இந்த குரூப்பு தான் இருந்தது 2ம். அதனால 2ம் சேர்த்து கூப்பிட்றோம். இந்த குழந்தைகள் இவ்வளோ உழைச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் பாடுறான்னா அதுக்கு எவ்வளோ நாள் உழைச்சிருப்பா? பேர்பட்டவாளை நம்ம வந்து இப்படியே அடுத்த வருஷம் வா, அதுக்கு அடுத்த வருஷம் வான்னு சொல்கிறத விட ஒரு சான்ஸ் கொடுத்து நன்னா உழைச்சி அவள் வந்து இந்த குழந்தைகள் ஓஹோன்னு வந்து பாடி, புரிஞ்சுதா? தி சஹானா குரூப் of the Bay Area is selected for Chicago. In Chicago. சுஸ்வரா குரூப். உங்களுக்கு ஏன் அந்த பேர் வச்சோம்? நல்ல சுஸ்வரமாக பாடுறீங்க. சரசிஜ பவஜாயே இல்லை? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களோ? ஒரு தடவை பாடுங்கன்னு சொன்ன உடனே யார் முதல்ல பாடுறது, அடுத்த லைன் போகலாமா இல்லை இந்த லைனே பாடலாமா, உங்களுக்குள்ளே கொஞ்சம் இல்லை? அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஒரு தடவை பாடுறது 2 தடவை பாடுறது ஒரு நல்ல கிளாரிட்டி வச்சுருங்கோ. எல்லா விதமாகவும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுடணும். எப்படி ஒரு என்ன கேள்வி கேட்டாலும் 3 தடவை பாடுங்கன்னு கூட கேட்கலாம். ஒரு லைன் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினா, ஆமாம்
ரொம்ப நல்லா பாடலைனாவும் ஒரு தடவாவது கரெக்டாக வரட்டுமேன்னு 4 தடவை கூட கேட்கலாம். அப்படி இருக்கு. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணி வச்சிடணும். பட் நீங்கள் ரொம்ப நன்னா பாடுனதுனால யூ ஆர் செலக்டட் ஃபார் ஃபைனல்ஸ் இன் சிகாகோ. குரூப் 2க்கு உங்களுக்கு நேம் அப்போ சொல்லலைல்ல, நீங்கள் ஹரிகாம்போதி பாடினதுனால உங்களுக்கு ஸ்ரீஹரி குரூப்னு வச்சு விடலாமா? ரொம்ப பொருத்தமாக இருக்கு. ஹரி காம்போதி வந்து ஹரியே இல்லாமல் நல்லா காமாக பாடினீங்கோ. அட் த சேம் டைம் அட்டானா ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்னென்னா ஒரு குரூப்போட டோட்டல் எஃபெக்ட் நீங்கள் பாடிச்ச வால்யூமில் வந்து மைக்கை தாண்டி நம்மளோட த்ரோ அது ஒருத்தர் மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஐ ஹாவ் டு சே தட் நல்ல சாங்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கோ. பொட்டென்ஷியல் நிறைய இருக்குது. வில் வெயிட் அண்ட் சி. பிரியா குரூப் என்ன பாடினாள்? கவுளை இல்லையா? கவுளையில் வந்து ஸ்வர சாகித்யம் அப்படின்னு சொல்லுவா, தெரியும் இல்லையா? ஏன் இதில் ஸ்வரமும் சாகித்யமும் வருது இல்லையா? என்ன பேர் வச்சாலும் ஒழுங்காக பாடினா தான் அது நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களால் டிசைட் பண்ண முடியல. கொஞ்சம் இவாளை பார்ப்போம். ஆமாம், இவாளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. நான் ஆக்சுவலி என்ன நினைக்கிறேன்னா 3 குரூப் இந்த ஆக்சுவலி எல்லா ஏரியாலும் ஒரு குரூப்பு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இல்லை ஏரியாவில் 3 குரூப் ஃபைனல்ஸுக்கு வந்தாச்சு. அதில் மட்டும் நம்ம சிகாகோவில் 2 குரூப் செலக்ட் பண்ணோம். மேக்ஸிமம் 2 குரூப் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு 2 பேருக்கும் நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. நிச்சயமாக ரொம்ப யோசிச்சு உங்கள் 2 பேருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் இந்த வாட்டி. நீங்கள் வந்து 2 பேரும் சிகாகோக்கு ஃபைனல்ஸுக்கு எங்களோட வரீங்கோ. யூ ஆர் செலக்டட் ஃபார் ஃபைனல்ஸ். என் பேர் வைத்தியநாதன். பே ஏரியாவில் கர்நாடிக் மியூசிக் ஐடல்ஸ் USA சீசன் 3 அந்த நடத்தின ஒன் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ். என் கூட இருக்கிறவ எல்லாருமே என்னோட டீம் மெம்பர்ஸ் தான். இவ்வளோ குழந்தைகள் இவ்வளோ நன்னா பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கர்நாடிக் மியூசிக் ஐடல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. எல்லா குரூப்பும் ரொம்ப நல்லா பாடித்து and they were all selected to go to Chicago for the finals. கர்நாடிக் மியூசிக் ஐடல் ஈவெண்ட்டுக்கிறது வந்து இயர்லி பண்ணுற ஒரு தீபாவளி கொண்டாட்டம் மாதிரி ஆயிடுது எங்கள் லைஃப்பில். எல்லாரோட ஹெக்டிக் ஸ்கெடியூல்ஸ்க்கு நடுவுலையும் நாங்கள் அதை டயத்தை பண்ணிட்டு இந்த ஒரு மியூசிக் ஒரு பேஷன் இருக்கிறதுனால இந்த வித்வான்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு மதிப்பு மரியாதை அந்த ஒரு இதோட நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து மேலும் மேலும் நாங்கள் இன்னும் நன்னா பண்ணணும்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோம். Kids' participation in expanding our culture is the most important thing. And I want to take this opportunity to thank all the Bay Area teachers for sending their students and encouraging them and training them. They all did a very, very good job. ஆடியன்ஸ் எங்களுக்கும் அது ஒரு கான்சர்ட் கேட்ட மாதிரி தான் அந்த தவிர ஒரு காம்படிஷன் மாதிரியே இல்லை. Again, thanks to the organizers. 3 cheers to California. இன்னிலிருந்து நீங்க பார்க்க போறது preliminary rounds from Dallas, Texas.